வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம நாம் தமிழக கட்சி எந்த சாதிகளுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க, ஒவ்வொரு சாதிகளுக்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழக மாட்டோம்னு சொன்ன நாம் தமிழக கட்சியோட எந்த சாதிக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க, ஜாதிக்கு எத்தனை ஓட்டு, இந்த ஜாதிக்கு ஓட்டு கிடையாது, இந்த ஜாதிக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குடிவாரியாக இட பங்கீடு கொடுத்துருக்காங்க. எந்த கட்சி? நம்ம நாம் தமிழக கட்சி. அதுக்கு என்னென்ன சாதிக்கு எத்தனை இடங்கள், மொத்தம் 234 தொகுதியில் எந்த சாதிக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். முதல் இடத்துல 34 தொகுதியை வன்னியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 34 தொகுதி, மொத்தம் 234 தொகுதியில் 34 தொகுதி வன்னியர். இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல நாம் தமிழக கட்சி வன்னியர்களுக்கு முதல் இடம் கொடுத்துருக்காங்க. 34 சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பறையருக்கு எத்தனை சீட்டுன்னா ரெண்டாம் இடத்துல 32 சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பறையர்களுக்கு 32. முதல்ல வன்னியர்களுக்கு 34, பறையர்களுக்கு 32. அடுத்து வெள்ளாள கவுண்டர்களுக்கு 24 சீட்டு. மூணாவது இடத்துல வெள்ளாளர் கவுண்டர்களுக்கு 24 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேவேந்திர குல வேளாளர் அவங்களுக்கு 4வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு 15 சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? தேவேந்திர குல வேளாளருக்கு 15 சீட்டு. யாருக்கு கொடுத்துருக்கா? நாம் தமிழக கட்சி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நாடார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 11 சீட்டு. நாடார்களுக்கு மொத்தம் 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. கல்லர் இருக்காருங்கள, இந்த முக்குளத்தூரில் சேர்ந்தவங்க கல்லர், அவங்களுக்கு 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கல்லர்களுக்கு நாம் தமிழக கட்சியில் 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. மறவர்களுக்கு நாம் தமிழக கட்சியில் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. 10 இடங்களுக்கு நிற்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகளுக்கு நிற்கக்கூடிய தகுதி பெற்றவராக ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இஸ்லாமியர் இருக்காங்களோ, நம்ம மாமாமார்கள், அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா நம்ம நாம் தமிழக கட்சி 10 சீட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம முஸ்லீம் மாமாமார்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு, நம்ம ஒவ்வொரு அங்காளி பங்காளியாக பழகுது நம்ம முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அகமுடையாரும் முக்குளத்தூர் தான் வருவாங்க. அதில் 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அகமுடையார்களுக்கு 9 சீட்டு. அப்போ முக்குளத்தூர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? கல்லர்களுக்கு 11 சீட்டு, மறவர்களுக்கு 10 சீட்டு, அதுக்கடுத்து அகமுடையாருக்கு 9 சீட்டு. ஆக மொத்தம் 10, 20, 30 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆகப்படி பார்த்தா இது 3ஆம் இடத்துல வரக்கூடியது. முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு சேர்த்து முக்குளத்தூர்னு அதில் எழுதியிருந்தாங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும். வன்னியர் 34, பறையர் 32, முக்குளத்தூர் 30. எப்படின்னா கல்லர் 11, மறவர் 10, அதுக்கடுத்து அகமுடையார் 9. இத்தனை இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அகமுடையாருக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது முத்திரையருக்கு 8 இடங்களை கொடுத்துருக்காங்க. 8 இடங்களை முத்திரையர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோனாருக்கு 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 8 இடங்கள் அதுக்கடுத்து யாருக்கு? நம்ம முத்திரையருக்கு அடுத்து கோனார்களுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. யார்? நாம் தமிழக கட்சி. அடுத்து நாம் தமிழக கட்சி முதலியார்களுக்கு 8 இடங்களை கொடுத்துருக்காங்க. முதலியார்களுக்கு 8 இடங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் தமிழக கட்சி பிள்ளைமார் இருக்காங்களா, அவங்களுக்கும் 8 இடங்களை கொடுத்துருக்காங்க. யார்? நாம் தமிழக கட்சி 8 இடங்களை பிள்ளைமார்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உடையார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடையார் சாதிகளுக்கு 7 சீட்டுகளை யார் கொடுத்துருக்கா? நம்ம நாம் தமிழக கட்சி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து தமிழ் பார்ப்பனார்னு ஒரு சாதி இருக்குல்ல, அது தெரியுமில்ல, பார்ப்பனார், அதுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? நாம் தமிழக கட்சி 6 சீட்டு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து மீனவர்கள், நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு மொத்தம் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 5 சீட்டு நாம் தமிழக கட்சி கொடுத்துருக்கு. குறவர்களுக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. 3 சீட்டு நாம் தமிழக கட்சி கொடுத்துருக்கு. அருந்ததியர்களுக்கு 3 சீட்டு கொடுத்துருக்கு. யார் கொடுத்துருக்கா? நம்ம நாம் தமிழக கட்சி கொடுத்துருக்கு. நாயக்கர்களுக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. நாயக்கர்களுக்கும் நாம் தமிழக கட்சி 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. நாயக்கர்களுக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து
படுகர்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? நாம் தமிழர் கட்சி நம்ம சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. ரெட்டியார்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதுக்கடுத்து சௌராஷ்டிரர் அவங்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை சீட்டு? 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. யார் வந்து? நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் இவங்க வேட்பாளர் நிறுவத்தை 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆசாரிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. யார்? நாம் தமிழர் கட்சி. உருளி கவுண்டர்னு இருக்குல்ல, உருளி கவுண்டர் அவங்களுக்கு வந்து 1 சீட்டு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. வண்ணார்களுக்கு வந்து 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. மூப்பனாருக்கு வந்து 1 சீட்டு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதுக்கடுத்து கவுடா தெரியுமில்ல, கவுடாவுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. 1 சீட்டு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து குறும்பருக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சலியர் அவங்களுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. நாயுடு அவங்களுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. குயவர் அவங்களுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. பண்டாரம் அவங்களுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. நவிதர் அவங்களுக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. உலக வரலாற்றிலே திருநங்கை வந்து 1 சீட்டு கொடுத்துருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி. இதில் நீங்கள் என்ன நினைக்கிய? இதில் வந்து 1 சீட்டு கொடுத்ததெல்லாம் ஆசாரி, உருளைக்கவுண்டரு, வண்ணார், மூப்பனார், நகரத்தர், கவுண்டா, குறும்பர், சலியர், நாயுடு, குயவர், பண்டாரம், நவிதர், திருநங்கை இவங்க எல்லாத்துக்கும் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி. அதுக்கடுத்து படுகர், ரெட்டியார், சௌராஷ்டிரா அவங்க 3 பேத்துக்கு மட்டும் 2 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3 சீட்டுகள் வந்து குயவர், அருந்ததியர், நாயக்கர் இவங்களுக்கு வந்து 3 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. 5 சீட்டு வந்து மீனவர்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்ப்பனருக்கு வந்து 6 சீட்டு, உடையாருக்கு 7 சீட்டு, பிள்ளைமார், முதலியார், கோனார், முத்திரையர் இவங்களுக்கு வந்து 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. அகமுடையாருக்கு வந்து 9 சீட்டு, இஸ்லாமியர்களுக்கு வந்து 10 சீட்டு, மறவர்களுக்கு 10 சீட்டு, கல்லர்களுக்கு 11 சீட்டு, நாடார்களுக்கு 11 சீட்டு, தேவேந்திர குல வேளாளருக்கு 15 சீட்டு, வெள்ளாள கவுண்டர்களுக்கு 24 சீட்டு, பறையர்களுக்கு 32 சீட்டு, வன்னியர்களுக்கு 34 சீட்டு. இதுதான் இவங்க வந்து நம்ம 234 தொகுதிகளிலும் இவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இவங்க இந்தந்த சாதிகளுக்கு இத்தனை சீட்டுன்னு அவங்க ரெடி பண்ணி அவங்கள கலந்து ஆராய்ந்து சாதி பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்க வந்து இத்தனை பேருக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அதை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல செய்தியோடு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். இதோ உங்கள் மணிமேனு விலாக்ஸ்.